இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்பட முடியாத சில காரணங்களை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ளும்படி இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சாத்தானின் தந்திரங்கள் என்கிற தலைப்பின் கீழாக அதில் முதல் பாயிண்ட் தேவ சித்தத்துக்கு எதிராக அவன் நம்மை செயல்பட தூண்டுகிறவன் என்கிற பாயிண்ட்லிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். மத்திய தின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 21 முதல் சில வசனங்களை வாசிக்கும்படி. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். போதும். இங்கே ஆண்டவர் சீஷர்களை அழைப்பித்து சீஷரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஒரு சில நாட்களில நான் ஸ்தோத்திரம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிரதான ஆசாரியராலும் இன்னைக்கு சில பாடுகள் பட்டு நான் கொலை செய்யப்படுங்கிற நாட்கள் வரப்போகிறது, என்னை சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்னு சில சீசர் இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது பேதுரு ஆண்டவரை தனியே கொண்டு போய் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, இது உமக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த காரியம் உமக்கு நடக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும், இந்த காரியம் உமக்கு என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, நேரிடக்கூடாது என்று சொல்லி பேதுரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த காரியம் நம்ம மனுஷிகமாய் பார்க்கும்போது இது சரி. ஒரு ஒரு மனுஷனுக்கு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு, ஐயோ இது என்ன பண்ணிருக்க கூடாது, இது நடக்கக்கூடாது, இது உங்களுக்கு என்ன பண்ணிருக்க கூடாது, நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி மனுஷரை ஆறுதல் படுத்துவதற்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள். இதை பேதுரு ஆண்டவரிடத்துல போய் சொல்றாரு. நல்ல விஷயம்தான். இப்ப மனுஷிகமாய் பார்க்கும்போது இது நல்லதுதான். ஏன், ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக வியாதியஸ்தரை சுகப்படுத்தியிருக்கிறார், அநேக மரித்தவர்களையும் முடியாதவர்களையும் அநேக நிலைமையில ஸ்தோத்திரம் தேவையுள்ள நேரங்களில ஆமென் ஆகாரம் வேணும் அப்படின்னாலும், இறைச்சி வேணும்னாலும், தண்ணீர் வேணும் அப்படின்னாலும், எரிக கோட்டை கடக்கணும் அப்படின்னாலும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே சீசர்ல வச்சுட்டே செய்கிறார். அப்போ அதை கொண்டு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், பேதுரு பார்த்து அடுத்த வசனத்துல, சரிப்பா, நீ சொல்றதும் நல்ல விஷயம்தான், யோசிக்க வேண்டிய விஷயம்தான், ஆமா இது நடக்கக்கூடாதுதான், நான் எவ்வளோ அற்புதங்கள் செய்யறேன், நான் என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில அறையப்படக்கூடாது, இது நல்லதுதான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் பேதுருவை பார்த்து அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்றது யாரு, பேதுரு. ஆனா பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்ன சொல்லிருக்கணும், எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்னு சொல்றதுக்கு மாறி எனக்கு பின்னாக போ பேதுருவேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அது வரைக்கும் பேதுரு, ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை அதுக்கு முன்னாடி சில காரியங்களை பேசியிருந்தாலும் பேதுருன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா, பேதுரு அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பாரு. ஆனா இந்த காரியங்களை பேதுரு சொல்லும் போது அவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போ பேதுருக்கு தெரியாது நான் பேசுறேனா அல்லது என் வாயின் மூலமாய் வேற யாராகிலும் பேசுறாங்க என்பது பேதுருக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். பேதுருவின் மூலமாய் பிசாசு என்ன பண்றா, தேவ சித்தத்தை செய்ய விடாம மனுஷிக விதமாய் சிந்திப்பதற்கு பேதுருவின் மூலமாய் என்ன பண்றான், பிசாசு பேசுறான் என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டார்.
இன்னைக்கு இந்த காரியங்களில் இருந்து சில காரியங்களை நம்ம குடும்பத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு சில மனுஷர்கள் நமக்கு சில ஆலோசனை கொடுக்கலாம், சில பிளான் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் மனுஷன் ஆலோசனை கொடுக்குறான் அப்படின்னா 99% அது பிரச்சனையாக தான் இருக்கணும். 100% எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம செய்கிற சில காரியங்களை ஃபெயிலியரா போகணும், தோற்று போகணும், அது சரியா இருக்கக்கூடாது, நம்ம உயர்வா போகக்கூடாது என்பதுதான் மனுஷன் நினைப்பான். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இன்னைக்கு மனுஷர் மூலமாய் இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு சமாதானத்தை குலைத்து போடுறான். இன்னைக்கு மனுஷர்கள் மூலமாய் நாம சில காரியங்களை செய்யும் போது அதை செய்ய விடாம நம்ம ட்ராக்க மாத்துறா. இப்போ நாம இத சரியா புரிந்து கொள்ளாம, ஆவியில இதை புரிந்து கொள்ளாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு மனுஷரை சண்டை போடுறோம், மனுஷங்கிட்ட போய் சண்டை போடுறோம். திடீர்னு நீ கோவப்பட்டு பேசிட்டியே, திடீர்னு தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டியே அப்படின்னு இன்னைக்கு மனுஷங்கிட்ட நம்ம சண்டை போடுறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில சமாதானத்தை சீர்குலைய பண்ணுவதற்கு மனுஷன் மூலமாய் இன்னைக்கு சத்துரு போராட நினைக்கிறான். இன்னைக்கு நாம சில வார்த்தைகள் அவங்க பேசிட்டாங்களா, கோபமா நம்ம திட்டாங்களா, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க, நாம அவர்களை சண்டை போடுறதை விட்டுட்டு, நாம அவர்களை திட்டுவதை விட்டுட்டு நாம ஜெபிக்க தான் ஆரம்பிக்கணும். இங்க காரணம் என்ன? பேதுரு சொல்றார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இந்த காரியம் உமக்கு சம்பவிக்க கூடாது, நீங்க என் கூட தான் இருக்கணும். இதுதான் அர்த்தம், நீங்க எங்க கூட தான் இருக்கணும், இன்னும் அற்புதங்களை செய்யணும். இன்னும் அநேக மனுஷர்களை ஆண்டவர் உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இன்னும் பாவிகள் இருக்கிறாங்க, அப்ப இன்னும் அநேக பேரை ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க இன்னும் இருக்கணும், இது உமக்கு நேரிடக்கூடாது. ஆனா தேவ சித்தம் என்ன? அவர் 3 வருஷம் ஊழியம் செய்யணும். 33 வருஷத்துல 3 வருஷம் ஊழியத்தில் உலகம் முழுவதும் போய் நடந்தே ஊழியம் செய்யணும், அநேக பேருக்கு அற்புதம் செய்யணும், அநேக பேருக்கு வார்த்தையை கொடுக்கணும், அநேக பேரை திடப்படுத்தணும். 3 வருஷம் கழிச்சு அவர் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனா இந்த தேவ சித்தத்தை செய்ய விடாமல் பேதுரு ஆண்டவர்கிட்ட பேசுற, ஆண்டவரே இது உமக்கு என்ன பண்ணக்கூடாது நடக்க. இதை அறிந்து கொண்ட இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. நீ நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு சமாதானத்தோடு இருக்க வேண்டிய குடும்பங்கள், இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய குடும்பங்கள், குடும்பமாய் கட்டப்பட்டிருக்க வேண்டிய குடும்பங்கள் இன்னைக்கு சிதறி போவதற்கு சில வார்த்தைகள் தான், சில மனுஷர்கள் தான். இன்னைக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் தண்ணி கொடுத்தணும் அப்படின்னு, சில மாமியாரை கேட்டா சொல்லுவாங்க தண்ணி கொடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த சூழ்நிலை கொஞ்சம் பார்க்கும்போது அங்க தேவையில்லாத வார்த்தைகள் பேசி இருந்தா மட்டுமே, தேவையில்லாத நபர் அதுல இன்வால்வ் ஆயிருந்தா மாத்திரமே அந்த சூழ்நிலை ஏற்படும். அப்ப நாம எங்க நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா, சொன்ன வார்த்தைக்காக அந்த மனுஷனுக்குள்ளிருந்து பேசுகிற பிசாச நம்ம என்ன பண்ணணும்? கட்டி ஜெபிக்க வேண்டியதுதான் நம்ம வேலையை தவிர அந்த மனுஷங்கிட்ட போய் நம்ம சண்டை போட வேண்டியது நமக்கு தேவையே இல்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம குடும்பங்கள் ஒருவேளை இன்னைக்கு சிதறி போவதற்கு, இன்னைக்கு சில பேர் இடத்துல பேசாம போவதுக்கு அப்படியே யோசித்து பாருங்களேன். சம்பந்தப்பட்டவங்க பேசியிருக்கவே முடியாது. சம்பந்தப்பட்டவங்க, அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, அவன் சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் என்ன பண்ணலாம். இப்ப நிறைய இடங்களில குடும்பங்கள் சிதறி போவதற்கு சில நபர் பேச்சு கேட்கறதுனால தான், அந்த மனுஷன் சொல்லிட்டா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்கள் சிதறி போகுது. இப்போ பேசின அந்த பர்சனை அப்படியே யோசித்து பாருங்களேன், அவங்க இதுக்கு முன்னாடி அப்படி அந்த வார்த்தையை பேசியிருப்பாங்களா அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் இப்போ பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம சில குடும்பங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டிய அல்லது இருக்கிற குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் போவதற்கு சத்துரு செய்கிற தந்திரங்களிலே இது ஒன்று. அவங்க பேசிட்டாங்க, அதை பேசியிருக்க கூடாது. நான் சாகிற வரைக்கும் அவங்க கிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், பேசவே.
அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில பகுத்தறிவதற்கு கற்றுக்கொள்ளணும். இது மனுஷன் பேசுறானா அல்லது மனுஷனுக்குள்ளிருந்து இந்த ஆவி பேசுதா என்பதை நம்ம பகுத்தறிய நம்மை பலப்படுத்தணும். அது அந்த 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 ஆவி பகுத்தறிவதை அந்த ஞானத்தை அப்பா கிட்ட கேட்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுங்க, நிறைய அபிஷேகத்தை நிரம்புறவங்க, அநேக வருஷம் சத்தியத்தின்படி வாழறவங்க கூட இதை நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொன்ன வார்த்தையினால ஜீர்ணிக்கவே முடியலன்றோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இயேசு திரும்பி பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று அவன் சொல்லுகிறார். ஆனா பேதுருக்கு தெரியல. ஒருவேளை பேதுரு என்ன நினைச்சிருப்பாரு? ஒருவேளை என்னதான் அவர் சொல்றாரோ, 12 சீஷர்களில அவர் என்னதான் தனியா நான் தான் கூப்பிட்டு அவர் மேல வச்சிருக்கிற கரிசனையில, அவர் மேல வச்சிருக்கிற அக்கறையில நான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? சத்துருவேன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? சாத்தானேன்னு சொல்றாரு. அப்போ பேதுரு அந்த 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 சூழ்நிலை எப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா ஆண்டவர் கடிந்து கொண்டது பேதுருவை இல்ல, பேதுருக்குள்ள இருந்த ஆவியே ஆமென் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. ஆனா இங்க சொல்லுது, அந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் பேதுரு அவரை அப்ப 22வது வசனத்தில் கீழே சொல்லுது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். கோபமா கடிந்து கொள்றார். இது நடக்கக்கூடாது ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஆமென் பேதுரு ஆலோசனை சொல்லும்படி யாரு தூண்டுறது அப்படின்னா பிசாசு தூண்டுறான். இன்னைக்கு பிசாசு ஆமென் ஸ்தோத்திரம் சில நபருடைய இருதயத்தில் இருந்து அவருடைய வாயின் மூலமாய் சில வார்த்தைகளை பேசும்படி இன்னைக்கு அநேக தந்திரங்களில, அதுதான் கெஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசானவன். கர்த்தருடைய பிள்ளைகளை விழ செய்யும்படி, கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பமாய் வாழக்கூடாதபடி, குடும்பமாய் சமாதானத்தோடு இருக்கக்கூடாதபடி, எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே சமாதானம் இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் அவன் சிரிப்பு சத்தமே வரக்கூடாது. இது 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 பிசாசு செய்கிற தந்திரங்களில ஒரு தந்திரம். இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனை பேர் கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுருக்கிறோம். நீங்க அப்படியே உங்க 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 மனசாட்சியை கேட்டு பாருங்க. எதிராளி கோபப்படுறதை விட அதிகமா நாம தான் கோபப்படுறோம். அவங்க பேசுற சண்டையில, அவங்க பேசுற வார்த்தையை விட நாம தான் அதிகமா பேசுறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க? மறு கன்னத்தை. ஆனா நான் சொல்றேன், நீ அடி வாங்குறியோ இல்லையோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்க ஏன் இந்த வார்த்தையை பேசினாங்க? ஏன் நான் தப்பு பண்ணல, ஆனா ஏன் அந்த வார்த்தையை என்ன கோபமா பேசிட்டாங்க? அது எனக்கு என்னவா இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே. அது எதனால பேசுறாங்க? என் கிட்ட தப்பு இல்லைன்பதை உங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம 3 வார்த்தை உங்களுக்கு பதில் சொல்றோம். அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய குடும்பங்கள் சிதறி போவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். ஆனா நம்ம குடும்பங்கள் சிதறி போவதற்கு விரும்புகிற ஒரே ஒரு நபர் நமக்கு விரோதமாய் போராடிக்கிட்டு இருக்கிற சத்துரு. அப்ப குடும்பங்களில இன்னைக்கு பெரியவர்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் நம்ம தாழ்ந்து போக கற்றுக்கொள்ளுங்க. இப்போ இன்னைக்கு பெரியவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க நான் பார்த்து சொல்றாங்களே, நான் பார்த்து நான் கை குழந்தையா இருந்துச்சு, நான் பார்த்து வளர்த்தேன், நான் பார்த்து, அவங்க எப்படி அந்த வார்த்தையை பேசிட்டாங்கன்ற. இப்போ அதே நான் தப்பா யாரையும் சொல்லல, அதே சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு ஆண்டவர் வயசா இருக்குது, நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல அனுபவத்தை கொடுத்த சின்ன பிள்ளை தானே பேசிட்டான் அப்படி என்கிற பக்குவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வர்றதில்லை. புரியுது நான் சொல்றது? நமக்கு நம்ம சொல்றோம், நான் பெரியவங்க, எனக்கு வயசு என்ன ஆகுது, அவன் எப்போ சின்ன எக்காலத்து பையன், அவன் எக்காலத்து பொண்ணு, அவ போய் நான் பேசிட்டாங்களே. அப்ப ஆண்டவன் நமக்கு இத்தனை வருஷத்தை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம ஏன் சரி சின்ன பிள்ளை தானே, நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, நான் பார்த்து நான் தாங்க அதுக்கு என்ன வேணுமோ நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு வருவதில்லை. அதே சின்ன பிள்ளைங்க
பெரியவங்க, அவங்க எவ்வளோ வயசானவங்க. நான் சொல்றது தேர்ட் பர்சனே விட்டுருங்க, குடும்பத்தில் இருக்கிற நபரையே சொல்றேன். அப்பா அம்மா, மாமனார் மாமியார், அடுத்தாலே எனக்கு வேணாம். அடுத்தால அது செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும், பெரியவங்க தானே ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, ஜெபம் பண்ணுவோம். அது எதுக்கு பேசுறாங்க, அப்பா பதில் சொல்லுவாரு. அப்படி என்கிற பக்குவம் சின்ன பிள்ளைகளுக்கு வரதில்லை. நான் சொல்றது கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன். இன்னைக்கு பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இவ்வளவு நாள் அன்பா தானே இருந்தாரு, இவ்வளவு நாள் அன்பா தானே இருந்தாங்க. இப்போ தெரியல, ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஒப்பு கொடுத்துறேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. இன்னைக்கு 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 நம்ம பார்க்கிற நம்முடைய பார்வை என்னவா இருக்குது, இவன் தான் பேசினான், இவங்க தான் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு இன்னைக்கு அந்த நபரை தான் பார்க்கிறோம். ஆனா அவளுக்குள் இருக்கிற கிரியைகளை அவங்க தான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அதுதான் சொல்றாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் தான் டைவர்ஸ்ல, நிறைய பேர் அங்கதான் டைவர்ஸுக்காக இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க தான் அதிகம்ன்றாங்க, ரெக்கார்ட் சொல்லு. அப்போ காரணம் என்ன, ஒரே ஒரு வார்த்தை. அந்த அந்த ஒரு வார்த்தையை நம்மால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அதை நம்மால தாழ்ந்து போக முடியல. இங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி வாரத்தில் உங்களுக்கு சொல்றேன், நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு. நான் பெற்ற பிள்ளை தானே, என்ன பெற்ற அப்பா அம்மா தானே, அந்த அந்த எண்ணம் நிறைய பேருக்கு வரதில்லை. அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவ சித்தத்தின்படி நம்ம செயல்படாம விடுவது காரணம் யார் அப்படின்னா, உங்களை திட்டுற அந்த பர்சனே கிடையாது. யார் அப்படின்னா, அவர்களுக்குள் இருந்து பேசுகிற சாத்தான். இப்போ ஒரு 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 பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரே நிமிஷம் ஆய முடியிருந்தா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு ஆளாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு 2 நிமிஷம் சைலண்டா, 2 நிமிஷம் சைலண்டா இருந்திருந்தா நீங்க நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு சிதறி போயிருக்கவே இருக்காது. உண்மையாவே சொல்றேங்க, நான் அதிகமா சொல்ற வார்த்தை இன்னைக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு நமக்கு மாடி மேல மாடி வீடு இருக்குதோ, கார் இருக்குதோ, பைக் இருக்குதோ, பேங்க் பேலன்ஸ் வசதியா இருக்கிறோமோ இல்லையோ, குடும்பமா உட்காந்து நீ கஞ்சி குடிச்சாலும் கூழு குடிச்சாலும் இருக்கிற எல்லா நபரும் ஒன்னா உட்காந்து குடிச்சாலே சாப்பிட்டாலே அதை விட ஆசீர்வாதம் அதுக்கு நிகரே கிடையாது. கஞ்சி பரவாயில்ல, கூழு தான் பரவாயில்ல. கிட்டத்தட்ட இப்போ இதுக்கு முன்னாடியில பாத்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா வச்ச கூழு இப்போ 50 ரூபா கூழு. இப்போ போய் லேட்டஸ்டா குடிச்சு பாருங்க, 50 ரூபா. இப்போ அப்படி தண்ணியா தான் இருக்கும். நம்ம அற்பமா நினைக்கிறோம், அற்பமா மனுஷன் நினைக்கிற அற்பமான காரியங்கள் எல்லாம் அது நல்ல சத்துவமா இருக்குது. எதெல்லாம் மனுஷன் வேணான்னு சொல்றோமோ அதெல்லாம் நம்ம உடலுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குதோ, ட்ரெஸ் இருக்குதோ, சாப்பாடு இருக்குதோ, எது இருக்குதோ, கொஞ்சமா கொடுத்தாலும் 10 பேர் இருக்கிறியா, 4 பேர் இருக்கிற, 5 பேர் இருக்கிறியா, உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றோம், அதை விட ஆசீர்வாதிக்கப்பட்ட குடும்பம் இல்லவே இல்லைங்க. அதை கட்டுவதற்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். குடும்பங்கள் கட்டப்படுவதற்கே தான் உங்களை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். குடும்பங்களை சிதறி போவதற்கு காரணமான பாத்திரமாய் ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் அழைக்கப்படுவதே கிடையாது. குடும்பம் கட்டப்படுவதற்கு தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட போய் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இது உமக்கு நடக்க கூடாது, இது அப்பாலே போய் சாத்தானே. அப்ப நம்ம இப்போ அந்த வார்த்தையே ஏதோ அந்த நபர் வந்து நம்மள ஏதோ திட்டுறாங்கன்னு வச்சுங்க, இப்ப நாம அப்பாலே போய் சாத்தானே என்ன நடக்கும்? கோமா பேசிட்டாங்க அப்படின்னா என்ன சாத்தான் அடிச்சுதான் கூட வந்துருவாங்க. அடிச்சுதானா சாத்தான் என்ன எப்படி நீ பேயின்னு என்ன. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனசுக்குள்ளே சாத்தான் என்ன பண்ணுது? குடும்பத்தை சண்டை வர வைக்கிறதுக்கு, குடும்பத்தை சமாதானத்தை கெடுப்பதற்கு அற்பமா தான் இருக்கும். இதை ஸ்டார்டிங்கை பார்க்கும்போது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய முடிவு நம்ம குடும்பங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அப்போ குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஞானமா வாழ்வதற்கு அப்பா கிட்ட சாலமோன் எப்படி கேட்டாரு? அந்த ஞானத்தை கேட்கணும். புரியுதுங்களா?
புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பேசாம இருக்கிறாங்க. ரொம்ப ஆண்டவர் நம்ம ரொம்ப குடும்பங்களை நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா குடும்பத்துல அப்பா அம்மா நமக்கு கொடுத்த அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டோம், நமக்கு கொடுத்த பிள்ளைகள் கிட்ட பேச மாட்டோம். இது என்ன குடும்பம்னு தெரியல. இது ரொம்ப ஆண்டவர் துக்கப்படும்படியான செயல். தாழ்ந்து போங்க, தாழ்ந்து போங்க. நான் எங்க கூட ஒருத்தர் வேலை செய்யறவங்க ஓனர் வந்து அடிச்சுட்டாரு. திடீர்னு எதிர்பார்க்காம சண்டை போட்டு அடிச்சுட்டாரு. அப்ப நாங்க இதுக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. அவரு பாவம் நல்லா பேசுவார் மனுஷன். அவரை மடக்கி விட்டுட்டோம். இப்ப மடக்கி விட்டுட்டு நான் சும்மா கிடலுக்கு நீங்க ஒரு அடி கூட அவர் அடிக்கவே இல்லையானே. ஏன்னா அவர் அவ்வளோ அப்படியே பேசுவாரு, அதை பண்றேன் அதை பண்றேன் அப்படி பேசுவார். அப்ப நான் ஒரு அடி கூட அடிக்கல, உனக்கு எதுக்கு நான் வாயி அப்படின்னு பேசிட்டு போது அவர் வீட்டுக்கு வந்துட்டு கடைசியா ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா சோத்திர ஐயான்னு சொன்னா. சோத்திரம் சொல்லுனாரு. சோத்திர ஐயான்னு நான் அடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு 3 பொட்டை பிள்ளைங்க இருக்கு. நான் அடிச்சுட்டு அவன் துட்டு வச்சுட்டு இருக்கிறான், ஓனரு பணம். அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை ஸ்டேஷன்ல எடுத்து போய் வச்சு, இப்போ மழை காலத்தில் நான் போய் உட்காந்து என் 3 பொம்பளை பிள்ளைங்க எங்க மனைவி என்னவா இருக்கும் அப்படின்றத நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். உண்மையாவே அந்த வார்த்தை நான் அது வரைக்கும் அவ்வளவு கிண்டல் பண்ணேன். ஓ ஆயமான ஒரு அடி கூட உன்னால அடிக்க முடியல, நான் அவனை தானே பிடிச்சிட்டு இருக்க, நீ வந்து அடிக்க அப்படி கிண்டல் பண்றோம். அவர் சொன்ன வார்த்தை அடிச்சுட்டு போய்யா. உண்மையாவே அந்த இரும்பு ஒன்று எடுத்துட்டு வந்தார், அடிச்சுட்டு இருப்பேன் என் 3 பொட்டை புள்ள. அவர் சொன்ன வார்த்தை 3 பொட்டை புள்ள, அவங்க தான் எனக்கு முன்னாடி வந்தாங்க. இப்ப சின்ன சின்ன விஷயம் தாங்க எனக்கு குடும்பங்கள் பெரிய பிரச்சனை போயிட்டு ஃபோன் பண்ணி போடு, ஐயா எங்க வீட்டுல காசு வாங்கி போய் கொஞ்சம் கொடுங்க ஐயா, மழை காலத்துல விட்டு வந்துட்டுக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு குடும்பம் என்பது எல்லாரும் சிரிச்சு பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு சமாதானத்தோடு இருக்கிறத வச்சு வாழ்வதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமே தவிர, அவங்க ஒரு மொழியில நீங்க ஒரு மொழியில அவ அப்படி போய் யாரு சாப்பிட்டா எனக்கு என்ன அப்படி இல்லை. அப்போ இன்னைக்கு குடும்பம் சிதறி போகாம இருப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்ல. 5 நிமிஷம் வாயை மூடிட்டு போட்டா போதும், 5 நிமிஷம் வாயை மூடிட்ட போதும், குடும்பம் சிதறி போக போகாது. அது வரைக்கும் அத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டது வேஸ்ட், சபைக்கு வந்தது வேஸ்ட், கூட கூட பேசுறது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பிள்ளைகள் குடும்பங்களுக்குள்ள சில பிரச்சனை வருவதற்கு நாம காரணமாய் இருக்கக்கூடாது. இனிமேல் நாம என்ன பண்ணக்கூடாது காரணமாய். அதுதான் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:14 வசனம், 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். புரியுதுங்களா? தேவ ஆவியினாலே நம்மை நடத்தப்படணும். தேவ ஆவி நம்ம குடும்பத்தை நடத்தணும். தேவ ஆவி நம்மை நடத்தணும். பிசாசு நம்மை நடத்தக்கூடாது. சாத்தான் நம்மை நடத்துவதற்கு இடம் கொடுக்க கூடாது. சொல்றாங்களா பழமொழி, ஊசி இடம் கொடுக்காம நூல் என்ன பண்ணாது. அப்ப சத்துருக்கு நாம தான் சான்ஸ் கொடுக்கிறோம். குடும்பத்துக்குள்ள வா, குடும்பத்துக்குள்ள வந்து சண்டை கொடு, குடும்பத்துக்குள்ள என் மூலமா சண்டை போடு, நாம தான் அனுமதிக்கிறோம். இன்னைக்கு ஞானமா கர்த்தர் பிள்ளைகள் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்பதான் அந்த வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு சத்துரு என்னவா வர அப்படின்னா, 2வது பாயிண்ட், விசுவாசிகளின் உள்ளத்துல புகுறான். விசுவாசிகளின் உள்ளத்துல சாத்தான் புகுந்து விடுகிறான். வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லுது, ஆமென், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். கவனிங்க, யூதாஸ் யாரு சொல்லுங்க? யூதாஸ் யாரு? யூதாஸ் யாரு? சீஷர். அடுத்தது சீஷர். 12 சீஷர்களில எப்பவுமே சீஷர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நபரும் இருப்பாங்க. அப்போ சீஷர்கள் ஆண்டவரோடு கூட நாம் என்ன கூட வசனத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கிற நம்புறோம். ஆனா இந்த யூதாஸ் ஆண்டவரோடு கூட முகமுகமாய் தரிசித்த, முகமுகமாய் ஆண்டவரோடு கூட வாழ்ந்த ஒரு நபர். ஆனா இந்த யூதாஸ் காரியத்துக்குள் வேதம் சொல்லுது சாத்தான் புகுந்துட்டான். இப்ப சாத்தான் புகுந்த உடனே அவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டிய நபர்
அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டிய நபர், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டிய அந்த சீஷர். இப்போ இவருடைய எண்ணமெல்லாம் என்னவா போயிட்டு இருக்குது அப்படின்னா, வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதுல மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை சொல்லுது, அவர் தகுந்த சமயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படி தகுந்த சமயத்தை பார்க்கிறார் சீஷர். இப்போ 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 இந்த நபருடைய வேலை, இவர் சத்தியத்தை சொல்றாரு, சத்தியத்தை கேட்கணும், உள்ளத்தில் அதை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழணும் என்கிற எண்ணம் அவருக்குள்ள இல்லை. வாசிங்க, அது கீழே சொல்லுது, அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ அவருடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, எப்ப நேரம் கிடைக்கும் நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம். எத்தனை வெள்ளிக்காசு சொல்லுங்க, எத்தனை வெள்ளிக்காசு? எத்தனை வெள்ளிக்காசு ஆண்டவர்? இப்போ 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 சீஷருடைய எண்ணம் எல்லாம் சத்துரு உள்ளத்துல வந்துட்டான். உள்ளத்துக்குள்ள அனுமதிச்ச உடனே சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தின்படி வாழணும், ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி பிரமாணங்களின்படி வாழணும் என்கிற எண்ணம் அல்ல. எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும், ஆண்டவரை காட்டி கொடுக்கலாம். அதுல 10வது வசனம் சொல்லுது, ஆமென், ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர் இடத்துக்கு போனா, அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்ப இவனுடைய எண்ணத்துல என்ன இருக்கும்? இல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க இப்படி வாழணும். இல்ல, ஒருவேளை சாத்தான் இருதயத்துக்குள்ள வருவதற்கு முன்னாடி வேணா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நடுங்கிருப்பான், பயந்திருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர் இருதயத்துல பிசாசு வந்துட்டா, சபையில் வந்தா தூக்கம் வரும், சபையில் வந்தா எப்படா 12 மணி ஆகும்னு நினைப்போம், எப்படா முடிப்பாங்கன்னு நினைப்போம். மழை வருது, ஐயோ அதை துணி காய வச்சிருக்கிறோம், அதை பண்ணிருக்கிறோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுமோ, இதை பண்ணிடுமோ, டிராக்டர் வந்துடுமோ, பஸ் வந்துடுமோ, இதுதான் எண்ணமா இருக்கும். காரணம் என்ன? சத்தியத்தை கேட்பதற்கு, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. அவன் எண்ணம் இல்லை, எப்படா ஆண்டவரை காட்டி கொடுப்போம், 30 வெள்ளிக்காசு எப்போ நம்ம வாங்கி பாக்கெட்ல போடுவோம் தான் எண்ணம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழ நினைக்கிற ஜனங்களே, இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள சாத்தான் புகுந்து கொள்வதற்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. இவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? பண ஆசை. அதுதான் 1 தீமோத்தேயு 6:10 நினைக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. எபிரேயர்ல கூட ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர், ஸ்தோத்திரம், 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. இப்போ அந்த வார்த்தையை சொன்ன பிறகும், கேட்ட பிறகும் இவனுக்குள்ள அந்த ஆசை இவனை விட்டு போகவே இல்லை. எப்படி ஆகலும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கணும். யாரை காட்டி கொடுக்க விரும்புறான்? மனுஷரை அல்ல, உலகத்துக்கு வந்த ரட்சகரை காட்டி கொடுக்க விரும்புறான். எவ்வளோ? அட்லீஸ்ட் 30 வெள்ளிக்காசு. சொல்லுங்க, என்ன சொல்லுது? எப்படி சொல்லுது அந்த வார்த்தையை? அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சது இல்லை, அது எப்படி சொல்லுவாங்க? அந்த மாடுலேஷன் புரியல எனக்கு. சொல்லுங்க, அற்பமா சொல்லுவாங்கல்ல, சாதாரணமா ஒரு 30 அப்படின்னு நம்ம சொல்றல. இதே போலதான் சாதாரணமான விஷயத்துக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் விட்டு தூர போறோம். இப்போ அந்த சீஷர் அவனுடைய எண்ணம் எல்லாம் எப்போ சாத்தான் உள்ளத்துக்குள்ள வந்த பிறகு அவருடைய எண்ணமெல்லாம் பணம் 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 பணம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசை இருதயத்துக்குள்ள சத்ரு வந்துட்டா அப்படின்னா, வாசிங்க 13 யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. யோவான் 13 2வது வசனம். அவன் இருதயத்தை பிசாசானவன் தூண்டுறான். சும்மா இல்ல, பிசாசு ஒரு மனுஷனுக்கு இருதயத்துக்குள்ள வந்தா சும்மா அவன் பாட்டுன்னு ஒரு ஓரமா ஒரு மூலையில இல்ல, தூண்டிக்கிட்டே இருப்பான். அதான் வியாசர் லாரன்ஸ் செய்ய பாடுவாங்க, தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான்
பிசாசு உன்னை ஆசை காட்டி, யார் அது புரியுதுல? அப்போ பிசாசுடைய வேலை என்ன? தூண்டிக்கிட்டே இருப்பான். ஏய் அவங்க பாரு கொஞ்சம் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் போய் ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வா. அவங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க, சும்மா போயிட்டு மட்டும் வா. நீ போ அங்க. அப்ப மோசேயை பார்த்து சொன்னார்ல, நீ போ அங்க என்ன செய்யணுமோ நான் அவன் வாயோடு கூட அவன் பேசுவான்னு சொன்னார்ல. இப்ப பிசாசு என்ன சொல்லுவான்? நீ சும்மா போய் நடந்து போயிட்டு வா, நான் அங்க பாத்துக்கிறேன், அங்க என்ன செய்யணுமோ நான் பார்த்து. சத்துரு நினைப்பான், சும்மா வந்துதான் போயிருப்பாங்க, சும்மா ஒரு பாம்பை போட்டு போடுவாங்க. புரியுதா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்துக்குள்ள பிசாசு சத்துரு வந்துட்டா தூண்டிக்கிட்டே இருப்பான். இருதயத்துக்குள்ள வந்த அந்த நபருடைய அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, நிம்மதியா இருக்கிறவங்களையும் நிம்மதியா விட மாட்டாங்க. புரியுதா? சத்துருடைய வேலை, நான் உன் உடம்புக்குள்ள வந்துடுறேன், நீ மாடி மேல மாடி கட்டிக்கோ, நல்ல பேங்க் பேலன்ஸ் நான் உனக்கு அவ கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். இருக்கிறதையும் இழந்து இருக்கிற நிலைமைக்கும் ரொம்ப கீழே மட்டத்துக்கு நம்ம போக விடுவதுதான் சத்துருடைய வேலை. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? சத்துரு நம்ம இருதயத்தை வருவதற்கு வாய்ப்பை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. இப்ப தூண்டுகிறான்ற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா சொல்லுவாங்க, அவங்களே மறந்துடுவாங்க. இவன் நினைப்பான், அவங்க அந்த வார்த்தை பேசிட்டாங்கல்ல, அவங்க எப்படி பேசலாம்னு மட்டும் சும்மா கேட்டுட்டு வா. ஸ்டார்டிங் அப்ப எப்படி ஆரம்பிப்பாங்க? பிரச்சனை எப்படி ஆரம்பம் நார்மலா அந்த வார்த்தையை பேசிட்டே அப்படின்னு தான் சாதாரணமா இருக்கும். ஆனா முடிவு பார்த்தா ரெண்டு பேரும் முடிவு போச்சுன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும். அப்போ நம்ம 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 வாழ்க்கையில சத்துருவுக்கு வாய்ப்பு என்ன பண்ணக்கூடாது? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவனை எதிர்த்து நிற்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரே தவிர. ஆனா யூதாஸ் காரியத்தை என்ன பண்றான்? இப்போ 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 யூதாஸ் காரியத்தை ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன், அது ஆண்டவர் சொல்றாரு மத்திய 10:36, ஒரு மனுஷருக்கு சத்துரு அவன் வீட்டாரு. வெளியிலிருந்து யாரும் ஃபாரின்ல வந்து நம்ம குடும்பத்தை அவன் கெடுக்கணும்னு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் உயர்வே இல்லை. பெரிய கோடீஸ்வரன் அந்த நபரை நான் கெடுக்கணும்னு நம்ம நினைப்பாங்களா? நம்ம அவங்களுக்கு கணக்கிலே இல்லை. அப்ப எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளவே நம்ம சுற்றிய நம்ம கூட இருக்கிறவங்கள. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், பெரியவங்களாரு சின்ன பிள்ளைங்களாரு யாரவனா இரு, குடும்பம் சிதறி போகாம கட்டி குடும்பத்தை காப்பாற்றிக்கிற பிள்ளைகளா பர்சனமா அந்த நபரா தான் மாறணும். அதுதான் இந்த யூதாஸ் காரியத்துடைய எண்ணமெல்லாம் பணம் பணம் பணம். இன்னொரு பகுதியை கூட நம்ம வாசிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாமே. ஆமென். யோவான் 12ஆம் அதிகாரத்துல 3 சில வசனங்களை வாசிங்க. 12, 3, 4, 5. விலையேற பெற்ற கலங்கமில்லாத நவதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்துல கொண்டு வந்து பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் அதோடைய வாசனை நிறைஞ்சது. போதும், நேரம் அல்ல. அதுல 4, 5, 6வது வசனம் வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. அப்போ அது என்ன தைலம் அப்படின்னா விலை உயர்ந்த தைலம், காஸ்ட்லி, கிடைக்காதது. அப்ப சொல்லுவாங்களே ஈஸியா வாங்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த விலை உயர்ந்த தைலத்தை ஆண்டுடைய பாதங்களை பூசி ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் உள்ள பார்த்து யூதாஸ் காரியத்துடைய எண்ணம் எல்லாம் 5வது வசனத்துல ஆமென் அவர் சொல்றாரு, இந்த தைலத்தை 300 ரூபாய் பணத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம், விட்டு இருக்கலாம். வீணா என்ன பண்ணிட்டு இருக்கிறா, கீழே ஆண்டுடைய பாதத்துல ஊற்றிட்டு இருக்கிறாளே. மரியாளுடைய எண்ணம் என்ன? விலை உயர்ந்ததா இருந்தாலும் ஆண்டவருக்காக நான் கொடுப்பேன். ஆனா யூதாஸ் காரியத்துடைய எண்ணம் எல்லாம் என்ன? இத கீழே ஊத்துந்து கால பூசந்து அட்லீஸ்ட் 300 ரூபாய்க்காக என்ன பண்ணிருக்கலாம், விட்டு இருக்கலாமே. இவருடைய எண்ணம் எல்லாம் பணம் 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 பணம். காரணம் என்ன? இருதயத்துல சத்துரு வந்துட்டா. இருதயத்துல சத்துரு வந்துட்டா தூண்டிக்கிட்டே இருப்பான். இதுதான் யூதாஸ் காரியத்துடைய நிலைமை. ஆனா யூதாஸ் காரியத்தும் என்னவா இல்லை அப்படின்னா நிம்மதியா இல்லை. அந்த வார்த்தை சொல்லுது 27ஆம் அதிகாரத்துல மத்தேயு 27 4வது 5வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27 4, 5. யாரு ஆண்டவரை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசை
வாங்கின யூதாஸ் காரியத் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன். அது வரைக்கும் நல்ல கவனிக்கணும், பணம் வாங்குற வரைக்கும் குற்றமில்லாத ரத்தம் என்பது என்ன யாருக்கு தெரியல, யூதாஸ் காரியத்துக்கு தெரியல. ஆண்டவர் குற்றம் பண்ணல, காட்டி கொடுப்பதற்கான தகுந்த காரணம் இல்லை. அப்படி என்பது 30 வெள்ளிக்காசு பாக்கெட்ல வரும் வரைக்கும் தெரியல. 30 வெள்ளிக்காசு வாங்கின உடனே அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, குற்றமில்லாத ரத்தம் நான் காட்டி கொடுத்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் கூட எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, குடும்பம் சிதறி போய் இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா, ஒருவேளை நாங்க அவன் கோபமா பேசும்போது நான் கொஞ்சம் அமைதியா போயிருந்தா இந்த பிரச்சனை என்ன பண்ணிருக்காது. சிதறி போயிட்டு பேரு உடஞ்ச பேரு சொல்லுவா வார்த்தை. யூதாஸ் காரியத்தும் காட்டி கொடுத்து ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பிறகு சொல்ற ஸ்டேட்மெண்ட், குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன். அப்ப அடுத்த வார்த்தை சொல்லுது வசனத்துல, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். 30 வெள்ளிக்காசும் அவன் என்ன பண்ணல, பயன்படுத்தல. 30 வெள்ளிக்காசையும் அவன் செலவு பண்ணல. அவன் சொல்றான், அப்போ பிசாசுடைய வேலை, அவன் என்ன நினைக்கிறானோ, கவனிங்க, பிசாசு என்ன நினைச்சானோ, யூதாஸ் காரியத்தை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சானோ செய்து முடிச்ச பிறகு இப்போ யூதாஸ் காரியத்தை சொல்றாரு, குற்றமில்லாத ரத்தம். அப்போ நம்ம குடும்பத்தில் கூட சத்துரு வரணும்னு நினைக்கிற சில நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கத்துக்கு எந்த நபராகிலும் இடம் கொடுத்தா அவன் நினைச்சத குடும்பத்தை செய்யாம என்ன பண்ண மாட்டான் போக. அப்போ யூதாஸ் காரியத்தையும் என்னவா போறார் அப்படின்னா, நான்கு கொண்டு செத்து போறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், சத்துருக்கு இடம் கொடுக்க கூடாது. எப்படியாகிலும் யோபுவை அவன் சோதித்த சூழ்நிலையும் பார்க்கும்போது ஒவ்வொன்னா ஒன் பை ஒன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படியாகிலும் யோபு உங்களை தூஷிக்கிறாரா இல்லையா பார்க்கலாம். ஆண்டவர் அவன் மேல் வைத்த நம்பிக்கை குறையவே யோபு விடவே இல்லை. யோபு அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, பரவாயில்ல, எல்லா இடத்துக்கு கொண்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல என்னவா இருப்பேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க வளைஞ்சு போனோமோ, எங்க தாழ்ந்து போனோமோ, எங்க அட்ஜஸ்ட் பண்ணமோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உண்மையாவே ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரால் குடும்பம் உடையுது அப்படின்னா அதை விட கோபம், பெரிய கோபம் ஆண்டவருக்கு இருக்கவே இருக்காது. புரியுதுங்க நான் சொல்றது? அதை விட கோபம் வேற இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. 2:11 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த காரணம் பிசாசினாலாம் உண்டாச்சு என்பது ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இது பிசாசினுடைய வேலை. இதை செஞ்சது ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசானனுடைய சாத்தானாலே செய்யப்பட்ட சில காரியங்கள். சாத்தான் கிட்ட நீ ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கவனிக்கணும், நம்மை விட வலிமை மிகுந்தவன் சாத்தான். சாத்தானை விட வலிமை மிகுந்தவன் நம்ம ஆராதிக்கிற. அப்ப நாம என்ன செய்யணும்? அப்பா கிட்ட சொன்ன ஆண்டவர் கம்ப்ளைண்ட் அங்க கொடுக்கணும். இன்னைக்கு நாமே ஜட்ஜி ஆயிரும். சில நேரங்களில நம்ம கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, குடும்பங்கள் சிதறி போகாம இருப்பதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்கிட்ட வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நாமே ஜட்ஜி ஆகி நாமளே என்ன பண்றோம்? உடனே பதில். புரியுது? அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, குடும்பங்களில என்ன நடக்குது என்பதை கண்டறியணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், அதை கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாவே உணர்ந்து கொள்ளுங்க. யூதாஸ் காரியோத் அனுமதித்தார்.
அந்த 30 வெள்ளிக்காசுல 3000 வெள்ளிக்காசை கூட ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்டு இருந்தா. மீனின் வாயிலிருந்து வரிப்பணம் கட்டுவதற்கு பேதுருக்கு நடத்தினார், அற்புதம் செஞ்சார். காகத்தை கொண்டு எலியாவுக்கு போஷிக்கிறார். வனாந்திரத்துல காடுகளை கேட்கிறாங்க, வனாந்திரத்துல தண்ணீரை கேட்கிறாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்தின விதங்கள், ஆமை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தண்ணீரை என்ன பண்றார்? 2 பிரித்து வெட்டாந்தல் நடக்க வைக்கிறார். அதெல்லாம் வல்லமையில் அவரால் செய்ய முடிந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா மனுஷங்கிட்ட போயிட்டு பணத்துக்காக, அற்ப பணத்துக்காக சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறார். அப்ப எங்க வீக்னஸோ, எங்க வீக்னஸ் பர்சன் இருக்கிறாங்களோ குடும்பத்துல, அவனை தான் முதல்ல சத்ரு தொடுவா. புரியுதுங்களா? அவங்கள தான் முதல்ல. அப்போ கர்த்தர் பிள்ளைகள் ஞானமா உணர்ந்து கொள்ளுங்க, சத்ருவுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கணும்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. ஆனா யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன வந்துச்சு? பண ஆசை. இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள் பவுல் சொல்றார். இருக்கிறத போதும்னு எண்ணுங்க. இருக்கிறத, அதுதான் நான் சொல்லுவேன். நமக்கு மேல இருக்கிறவங்களை என்னைக்கும் பார்க்காதீங்க. நமக்கு கீழே இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களை விட நம்மை ஆண்டவர் மேல வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இன்னைக்கு அதுதான் நிறைய குடும்பங்களில சமாதானம் இல்லாம போறதுக்கு காரணமும் இதுதான். அடுத்த வீட்டை பார்க்கும்போது, அடுத்த நபரை பார்க்கும்போது, அப்போ அவங்க அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க. இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்க. நீங்க நிறைய பேர் இந்த மழை காலத்துல தங்கறதுக்கு வீடு இல்லை. நிறைய பேர் இந்த பர்தால வெளியில போய் பாருங்க, வீட்டில் பிளாட் பாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, கணவன் மனைவி கொடுத்திருக்கிறாரு. இவர்களோடு இணைந்து நம்மால வாழ முடியல அப்படின்னா, அப்போ நாம நம்ம கிட்ட ஏதோ ஒரு என்ன இருக்கு? சத்ரு கிட்ட இடம் கொடுத்துருக்கோம். அதை கண்டறிந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஏன் அடிக்கடி கோபப்படுறேன்? ஏன் அடிக்கடி குடும்பத்துல இன்னைக்கு சண்டை போட்டுட்டே இருக்கிறேன்? இன்னைக்கு நம்மை நாமே அறிக்கை செய்து, ஆண்டவரே, ஒரு வாய்க்கிலும் நான் பிசாசுக்கு சத்ருக்கு இடம் கொடுத்துருக்கிறேன்னா, அவங்க பேசினாலே உடனே கோபம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அவங்க ஏதோ சும்மா வந்து பேச, ஆனா அவங்கள பார்த்தாலே கோபம் வருதுன்றோம். அப்ப சத்துரு நமக்குள்ள இருந்து தூண்டி விடுறான். கோபப்படணும்னு தூண்டி விடுறான், சண்டை போடணும்னு தூண்டி விடுறான், அவங்களோட பேசக்கூடாதுன்னு தூண்டுறான். அவங்களோடு கூட நம்ம சொல்றல, சத்தாலும் நம்ம செத்துட்டு அவங்க வராங்க வரலாம் நமக்கு எப்படி தெரியும்? சொல்றேன், சத்தாலும் அவங்க வரக்கூடாதுன்றோம். செத்து போட்டா மோளை அடிக்கிறாங்களோ, தூங்கி வராங்களோ, நாய் கடிதோ, நமக்கு என்ன தெரிய போகுது? இருக்கும்போதே சமாதானமோய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இருக்கும்போதே. உண்மையாவே சொல்றேன், குடும்பத்துல பேசாத நபர் இனி இருக்கவே கூடாது. நான் பேசுறதே இல்லையே, கிறிஸ்தவர்களா இருக்கவே முடியாது. நீங்க அப்படி அந்த வார்த்தை உங்க வாயினால வருமானா, நீங்க கிறிஸ்தவர்களாய் கர்த்தர் பிள்ளைகளாய் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. வேத வசனம் சொல்லுது, யாவரோடும் சமாதானமா இருக்கணும் தான் வேதம் சொல்லுது. இப்ப சமாதானமா இருப்பதற்கு ஒப்பு கொடுப்ப. எல்லா கண்களை மூடி இன்னைக்கு ஒருவேளை நான் ஆண்டவரே சத்ருக்கு இடம் கொடுத்திருந்தா, என்னை தூண்டி விடுவதற்கு நான் ஒருவேளை இடம் கொடுத்திருந்தா, ஒருவேளை தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாம மனுஷருக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கிறவனா இருந்தா, நீங்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சாத்தான் புகுந்து கொள்வதற்கு நான் வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தா ஒப்பு கொடுக்கிறையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இல்ல புதிய மனுஷனா எங்களை மாற்றும், இல்ல புதிய மனுஷனா எங்களை மாற்றும். குடும்பத்தில் இதுவரைக்கும் நான் சண்டைக்காரனா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் சண்டைக்காரியா இருந்திருக்கலாம், சண்டை போடுற நபரா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறையா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரவு முழுவதும் உந்தன் பாதம் அமர்ந்து ஜெபித்திடுவேன், ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நான் கதறி அழுதிடுவேன். இரவு முழுவதும் உந்தன் பாதம் அமர்ந்து ஜெபித்திடுவேன், ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நான் கதறி அழுதிடுவேன். ஏனோ தெரியவில்லை,
என் இதயமும் அழுகிறது, ஏனோ தெரியவில்லை. என் இதயமும் அழுகிறது, என் தேவனே, என் இயேசுவே, என் தேவனே, என் இயேசுவே. இந்த ஒரு விசை இறங்கிடோ, இந்த ஒரு விசை இறங்கிடோ. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை. என் ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தையும் ஒருமுகப்படுத்திடுவேன். இந்த பாவி என்னையும் நல்லவனாக்கி சமூகம் சேர்த்திடுவேன். என் ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தையும் ஒருமுகப்படுத்திடுவேன். இந்த பாவி என்னையும் நல்லவனாக்கும் சமூகம் சேர்த்திடுவேன். மன்னிக்கும் மன்னவனே, என் மறைபொருளானவனே, மன்னிக்கும் மன்னவனே, என் மறைபொருள் ஞானவனே, என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. இந்த ஏழைக்கு இறங்கிடோ, இந்த ஏழைக்கு இறங்கிடோ. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஓ, வேர்வை ரத்தமாய் மாறும் வரைக்கும் கதறி ஜெபித்திடுவேன். உம் போர்வையை என் மேல் விரிக்கும் வரைக்கும் கதறி அழுதிடுவேன். வேர்வை ரத்தமாய் மாறும் வரைக்கும் கதறி ஜெபித்திடுவேன். உம் போர்வையை என் மேல் விரிக்கும் வரைக்கும் கதறி அழுதிடுவேன். உலகமே இருந்தாலும் என் உள்ளம் இருள்வதில்லை. உலகமே இருந்தாலும் என் உள்ளம் இருள்வதில்லை. என் தெய்வமே, ஒளி தரும் தீபமே, என் தெய்வமே, ஒளி தரும் தீபமே. என் கண்ணீரை நினைத்தருளோ, என் கண்ணீரை நினைத்தருளோ. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை.